3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் தான் இது. இது நம்ம சின்ன வயசில் பெட்டி கடைங்கள்லாம் விற்கிற ஒரு அருமையான ஸ்வீட்டு. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை பர்ஃபி செய்கிறதுக்கு 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை எடுத்தால் அதே 1 டம்ளர் அளவு ஜீனி எடுத்துருக்கேன். அதையும் மிக்சியில் சேர்த்துருவோம். நீங்கள் டம்ளர்லேயோ இல்லை கப்புலையோ எதில் வேணாலும் இந்த அளவுகளை அளந்துக்கலாம். அதோட 2 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இல்லை 2 ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துருக்கேன். இந்த இது சூடானோன்னா இதை நம்ம நிறுத்திடணும். இப்போ கீ ஆயில் எல்லாம் சூடாகிடுச்சு. அதனால அடுப்பை நிறுத்தினோன்னே இந்த அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை கலவையை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த சூட்டிலே கலந்துடணும். இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கணும். உடச்சி விட்டு சேர்த்து ஒரு தட்டில் கலந்து வச்சுருக்கேன். அதில் இதை கொட்டிக்கலாம். தட்டில் கொட்டி நல்லா பரவலாக ஃப்ளாட்டாக அமுக்கி விட்டுக்கணும். இதை உடனே பீஸ் போட முடியாது. கொஞ்சம் சூடு ஆறின விட்டு தான் பீஸ் போட முடியும். ஒரு அரை மணி நேரம் விட்டுருவோம். அது அப்படியே செட் ஆகட்டும். இப்போ பொட்டுக்கடலை பர்ஃபி ரெடி.